அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வெற்றி இது பிடிக்காத மனிதர்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. வெற்றி வேணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? முக்கியமான தேவைகள் என்னன்னு பார்த்தா கடினமான உழைப்பு, அதிர்ஷ்டம், அது மட்டும் இல்லாம நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்படிங்க கிடைக்கும்? அதற்கு வழிவகுத்து கொடுப்பதுதான் வாஸ்து. இந்த வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், நம்ம நிகழ்ச்சி எப்பவுமே ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவலோட சிறப்பா துவங்கி வைப்பீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார்? எனக்கு மிகவும் பிடித்த காஞ்சி மகாபெரியவர் ஒரு அற்புதமான ஒரு சிறிய கதையை சொல்லி மக்கள் எப்படி இருக்கணுன்றதை புரிய வைத்துட்டு அவங்க போயிட்டாங்க. என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் மிகப்பெரிய தலைவலி ரொம்ப கஷ்டப்படுறாரு, தாங்க முடியாத தலைவலி, பார்க்காத டாக்டர்ல. அப்போ ஒரு பெரிய சாது வந்தா அவர் பார்த்தா சரியாயிடும் சொல்லிட்டு அந்த சாதுவை கூட்டு வராங்க. சாது என்ன சொல்றாருன்னா, இது உங்க கண்ணில் தான் ப்ராப்ளம் இருக்கு, இது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான், நீங்க இனிமேல் உங்க கண்ணால பாக்குற எல்லா விஷயங்களும் பச்சையா பாத்துக்கணும், பச்சை நிறத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் உடனே என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பச்சை கலர் அடித்து பாக்குற பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள பச்சை கலர் அடித்த உடனே ஒரு 2 நாள்லயே அந்த தலைவலி சரியாயிடுது. அப்புறம் சாது சொன்னது உண்மைன்றதுனால அப்புறம் அவர் எங்க வெளியில போனாலும் அவங்க வேலையாட்களுக்கு பணமும் பெயிண்டும் பிரஷும் கொடுத்து பாக்குற எல்லாத்தையும் மரம் செடி கொடிகள் வேலையாட்கள் யாரா இருந்தாலும் ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுதான் அவர் பார்ப்பாரு. இது மாதிரி போயிட்டு இருந்ததுல ஒரு 3 மாதம் கழித்து அதே சாது திரும்பி வராரு. வரும்போது அவருக்கும் அந்த வீட்டுக்குள்ள இவர் எப்படி இருக்காருன்னு பாக்கலான்னு வரும்போது அவருக்கும் பச்சை பெயிண்ட் அடிக்க அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அவங்களுடைய உதவியாளர் ஓடி வந்தோடனே, இருங்க அவசரப்படாதீங்க, நான் போய் உங்களுடைய அந்த ஓனரை பாக்குறேன்னு சொல்லிட்டு இவர் போய் அவரை போய் பார்ப்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இது எதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணிக்கிட்டு, நீங்க பாக்குற எல்லாமே பச்சை கலரா தான் இருக்கும்னு நான் சொன்ன வழிய எல்லாத்தையுமே பச்சை கலர் பெயிண்ட் அடின்னு சொல்ல, இவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணதுக்கு நீ ஒரு 100 ரூபாய் கண்ணாடி வாங்கி பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருந்தனா பாக்குற எல்லா பொருட்களும் பச்சையா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் தப்பை உணர்ந்துகிட்டு அவர் திருந்தினது அதெல்லாம் மற்ற விஷயங்கள். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நமக்கு ஃபேவரலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தை மாற்றதா நம்ம எல்லாருமே முற்பட்டு இருக்கோம். நம்மளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உலகம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். சிறிய அசைவுகள் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும், பெரிய அசைவுகள் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை உண்டு பண்ணுறதுதான் இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு சொல்றது. இதை அழகாக காஞ்சி மகாபெரியவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க உங்க லைஃப்ல பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னா உலகத்தை மாற்ற முற்படாமல் உங்களை உலகத்துக்கு ஏற்றாற் போல் நல்விதமாக மாற்றினீங்கன்னா மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் உங்களுக்கு சாத்தியப்படும், உங்கள் வசப்படும். அற்புதமா சொன்னீங்க சார். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நாம சரியா இருந்தாலே நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே சிறப்பான முறையில அமையும் அப்படின்னு சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? தர்மபுரியில இருந்து கோகிலா பார்த்திபன் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. ஓகே சார். இது தென் மேற்குல பெட்ரூம் இருக்கு சார். சரிம்மா. பெட்ரூம்ல அட்டாச்டு பாத்ரூம். சரிம்மா. மேற்கு வாசப்படி. சரி. அதுக்கு கொஞ்சம் பள்ளமா இருக்கு சார் பாத்ரூம். சரிம்மா. அது இருக்கலாமா, இருக்க கூடாதா? அம்மா, உங்களோட பெட்ரூம்ல தென்கிழக்குல பாத்ரூம் இருக்கு, டாய்லெட் பாத்ரூம். தென் மேற்குல சார். இல்ல உங்க தென்மேற்கு பெட்ரூம்க்கு தென்கிழக்குல பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. ஆமா சார். அது தவறுமா, மிகப்பெரிய தவறு. பாத்ரூம் டாய்லெட் எந்த வீட்டுல எங்க அமைத்தாலும் அந்த வீடு ரூம் இருக்குன்னா அந்த ரூமோட வடமேற்கு பகுதியில் தான் இருக்கணுமா. வடமேற்குல தான். தென்கிழக்குல அமைக்கிறது நல்ல பலனை கொடுக்காதுமா. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா. சார், இது சார் தென்மேற்கு மூலையில பெட்ரூம். இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்க ப்ராப்ளம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க தென்மேற்கு பெட்ரூமுக்கு தென்கிழக்குல டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. இல்ல தென்கிழக்குல இல்ல சார், மேற்கு பக்கம் டாய்லெட் இருக்கு சார். மேற்கு பக்கம்னா பாத்ரூமுக்கு பெட்ரூமுக்கு உள்ள மேற்கு பக்கம் டாய்லெட் இருக்கு சார். மேற்கு பக்கம் இருக்கா? இருக்கு. மேற்கு பக்கம் இருக்குன்னா தென்மேற்கு கட் ஆகும் சார். ஆமா சார். அப்ப தென்மேற்கு கட் ஆகக்கூடாது இல்லையா? ஆமா சார். அதுவும் தவறு தான் சார். தென்மேற்கு கட் ஆகுதுன்னா அது பணப்புழக்கன்றது கம்மியாகும், கணவன் மனை உறவு பாதிக்கப்படும் சார். அதை ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சார், காஞ்சிபுரம் சங்கர் பேசுறேன் சார். சங்கர் சார், சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. ஹலோ சார். சங்கர் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். ஓகே சார், வாழ்க வளமுடன் சார். சார், நான் சொந்த வீடு சார். எங்க இருக்கு?
சேக்காங்குளம் நம்ம அண்ணங்குளிட்ட உங்களை பார்த்துருக்காரு சார். சேக்காங்குளம் சார். எங்க பாத்துறீங்க? சேக்காங்குளம் சார். தெரியும் சார். சொல்லுங்க சார். நான் வாடகை வீட்டுல இருக்கேன் சார். இப்போ சொந்த வீடு வந்து மேற்கு பார்த்து வாசல் சார். சரி. கடன் அதாவது கடன் தொல்லையா இருக்கு, காசு நிக்க மாட்டேங்குது. மேற்கு பார்த்து வாசல் சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சங்கர்? எனக்கு வந்து இப்போ கடன் பிரச்சனையா இருக்கு, கையில ஒரு 10 லட்சம் நிக்க மாட்டேங்குது, செலவு ஆகிட்டே இருக்கு. இல்ல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சங்கர்? நான் வந்து விவசாயம், ஃபார்மர் சார். ஃபார்மர். எவ்வளவு பெரிய இடம் வச்சுங்களா, சின்ன இடம் வச்சுக்கீங்களா? ஒரு 10 ஏக்கர் இருக்கு சார். எதனால உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகுது? அளவு 60 மீறி செலவு தான் சார். ஓகே, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஒரு 2-3 கேள்விகள். உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா சங்கர்? இல்ல சார், எதுவுமே கிடையாது. நீங்க மனைவி அடிப்பீங்களா? இல்ல சார். நீங்க வந்து பசங்களை அடிப்பீங்களா? எப்போ டைம் பண்ணும் சார். அப்புறம் உங்கள்கிட்ட கார் இருக்கா? இல்ல சார், 2 வீலர் தான் சார். ஓகே, நான் வந்து கேட்டதுக்கு வந்து நீங்க குடிப்பழக்கம் இருக்கான்னு இல்ல சார், நான் ரொம்ப பரிசுத்தமானோன்னு பதில் சொல்லணும். மனைவி அடிப்பீங்கன்னா மனைவி ரொம்ப அருமையான பெண்மணி, நான் ரொம்ப அன்பா வச்சிருப்பேன்னு சொல்லணும். கார் வச்சிருக்கீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கார் வாங்கிடுவேன்னு சொன்னோம். அப்போ நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா இல்லை என்கின்ற வார்த்தையை ஒரு நாள் ஃபுல்லா உபயோகப்படுத்தாம இருங்க. அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு நாளைக்கு 10 வாட்டி யூஸ் பண்ணுங்க, 20 வாட்டி. அப்புறம் இல்லாம ஆக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல கடன் இல்லாம ஆகிடும் சார். உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடமேற்கும் ப்ராப்ளம் சார். சொந்த வீட்டுல நீங்க இருக்கிற சொல்ற கேட்டுங்க சார். இருக்கிற வீட்டுல வந்து வடக்கு ப்ராப்ளம் சார். வடக்குல ஜன்னல் இருக்க வீட்டுக்கு போங்க, உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும். கடவுள் நம்பிக்கை இருக்கு, பணம் தீரணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருக்குன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில நவாவரண பூஜை இரவு 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும் சார். பணம் எல்லாம் கிடையாது, 10ஓட 11 போய் உட்காந்துட்டு வாங்க. தொடர்ந்து காமாட்சி அம்மனை பிடிச்சிங்க. பணத்துக்கான ஒரே ஒரு தெய்வம் இந்து மதத்துல, மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சங்கர். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருச்சி மாவட்டம் முத்தூரிலிருந்து சந்தர் பேசுறேன் மேடம். சங்கர் சார் சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. சங்கர் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன் சார். எஸ் சார். சார் எனக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடுங்க. உங்க கேள்வி கேளுங்க சங்கர். நான் அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டோட அமைப்பை நான் கேட்டுக்கிறேன். அதான் சார், உங்க நிகழ்ச்சி ஒரு 3 மந்த்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. சரிங்க சார். இப்ப நீங்க பொது சுவர் பத்தி சொல்றீங்க. அது வந்து எனக்கு வந்து கிழக்கு பார்த்த வீட்டுல வந்தீங்க, வடக்கு மேற்கு தெற்கு 3 பக்கம் பொது சுவர் ஆகிறதுனால இது மாற்ற முடியாத சூழ்நிலை. நீங்க 2 அடி முன்னாடி போட்டு செய்ய சொல்றீங்க, முன்னாடி செய்ய முடியலீங்க. இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் உண்டுங்களா, இல்ல வீடு மாத்தணுங்களா, இல்ல ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? ஓகே, நல்ல கேள்வி சங்கர். நீங்க அப்படியே லைன்ல இருங்க. இப்போ நீங்க ஒரு வண்டி எதுவும் வச்சிருக்கீங்களா? ஸ்பிளெண்டர் இருக்கு. இப்போ நான் ஒரு மெக்கானிக்னு நினைச்சீங்க, நீங்க என்கிட்ட வண்டி எடுத்து வரீங்க, இது பிரேக் மாத்த முடியாது சார், பிரேக் இல்லாம வண்டி ஓட்டுறது தப்பு சார்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற மாத்தணும். ஏதோ மாத்துவீங்க? பிரேக் மட்டும். பிரேக்கை மாத்தவே முடியாது சார், வண்டி தான் மாத்தணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள் சார். அப்போ நீங்க உங்க வீடை தான் மாத்தி ஆகணும் சார். இதுக்கு வந்து பரிகாரங்கள் கிடையாது சார். திரும்பவும் சொல்றேன், அந்த கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். கடவுள்ன்றது வந்து இயற்கையோட ஏந்து வாழ்றது சார். அப்போ பரிகாரங்கள்ன்றது கடவுளால் படைக்கப்பட்டவ. கடவுள்கிட்ட தான் தீர்வு இருக்க ஒழிய பரிகாரங்கள் வந்து அந்த பொருட்கள், எந்திரங்கள், மந்திரங்கள், தகடுகள், பூஜைகள்ல நீங்க தீர்வு எதிர்பார்க்க முடியாது சார். ஒரு பாம்பு கடிச்சது ஒரு மனிதனா, இன்னொரு பாம்போட விஷம் தான் அந்த பாம்போட விஷ முறிவாக பயன்படுத்த ஒழிய அந்த கடிச்ச பாம்புக்கு, அந்த மனிதனுக்கு வேற ஏதோ ஆன்டிபயோட்டிக் கொடுத்து மனிதனை குணப்படுத்தல சார். அதே போல உங்களோட வீட்டுல ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க வீட்டுல சொல்யூஷன் அங்க வீட்டுல தான் இருக்க ஒழிய வெளியில இருக்க பொருட்கள் கிடையாதுன்னு நீங்க 100% நம்பிதான் ஆகணும். அப்போ வீடு மாறுங்க, வீடு சரி பண்ணலாம், மாறுங்க. டெஃபரெண்டா சொல்ல நல்ல மாற்றம் ஏற்படும். அருமையான நல்ல கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சங்கர். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? இணைப்புல இல்ல சார். இப்ப பாத்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் அப்படின்னு போறவங்களை காட்டிலும் வாஸ்துவின் வாயிலாக அதற்கு தீர்வு கொடுப்பவர்கள் தான் அதிக அளவுல இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்க வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு பார்த்தாக்கே தெருக்கு தெரு நிறைய பேர் ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ இவங்க வந்து கரெக்டான ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் தான் நான் போய் பாக்குறவங்க அப்படிங்கறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, ஃபைன். அதாவது வாஸ்துல ரூல் அப்படின்னா ஒரு இடமோ பில்டிங்கோ சதுரம் செவ்வகமா இருக்கணும், தென்மேற்கு பகுதி உயரமா இருக்கணும், வடகிழக்கு பகுதி பள்ளமா இருக்கணும், உச்ச வாசல்ல ஒரு விஷயம், படிக்கட்டு சரியான இடத்துல அமைஞ்சிருக்கணும், தெருக்கூத்தை பத்தி சரியா தெரிஞ்சு அதுபடி வீடு அமைச்சுக்கணும். கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலிடங்கள், கிழக்குலையும் வடக்குலையும் மேற்குலையும் தெற்குலையும் காம்பவுண்ட் சுவர், அப்புறம் மேற்கும் தெற்கும் காம்பவுண்ட் சுவர் உயரமா இருக்கணும், கிழக்கு வடக்கும் பள்ளமா இருக்கணும். இது போன்ற விஷயங்கள் வந்து அடிப்படையானது. தென்கிழக்குல கிச்சனு, தென்மேற்குல பெட்ரூமு, வடகிழக்குல படிக்கிற ரூமு, வடமேற்குல டாய்லெட் பாத்ரூம்ன்றது நம்ம அமைச்சிட்டு போயிடலாம். இதெல்லாம் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல கன்சல்டன்ட் யாரை கூப்பிட்டாலுமே வந்து அவங்க பர்ஃபெக்டா உங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணி கொடுத்துருவாங்க.
எங்க கருத்து மாறுபாடுகள் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டின வீடுகளையோ கட்டின ஃபேக்டரிலையோ நடைபெற்று இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லயோ நம்ம பார்க்கும்போது ஒரு இடம், ஒரு தெருக்குத்து, தென்மேற்கு தெருக்குத்துல ஒரு இடம் இருக்கு, வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நான் எனர்ஜைஸ் பண்ணலாம், நான் தகடு வச்சு கொடுக்குறேன், தாயத்து வச்சுக்கிறேன், எந்திரங்கள் கொடுக்குறேன், பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது உங்களை நீங்க ஏமாத்திக்கிற மாதிரி தான். தவறுனா தவறு. அப்ப வாஸ்து அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சங்கருக்கு, திருச்சி சங்கருக்கு சொன்னதான் உங்களுக்கு சொல்றேன், கடவுள் தான் வந்து வாஸ்து. கடவுள்னா என்ன? இயற்கை தான் கடவுள். அப்ப இயற்கையோட ஏந்து வளர்றதான் வாஸ்து. அப்ப இந்த சோ கால்டு எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ரூல் படி நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு பெரிய மாற்றங்கள் இல்லாம லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும், இல்லைன்னா மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடக்கும். நீங்க எங்கேயும் யார்ட்டையும் ஏமாற போறல. இட்ஸ் ஒன் டைம் சார்ஜ். ஒரு நல்ல கன்சல்ட கூப்பிட போறீங்க, அவனை ஹையர் பண்ணிட்டு அவங்க கேட்கிற விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேற கடவுளை நீங்க வந்து இயற்கைன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்க எப்படி வேணா வீடு கட்டிப்பீங்கன்னு நீங்க கட்டிக்கிட்டு அதுக்கு வந்து பரிகாரங்கள், எந்திரங்களும் தகடுகளும் தாயத்துகளும் வாஸ்துல வந்து பரிகாரங்கள் சொல்லப்பட்டு விற்கப்படும் போது அது வந்து ஏமாற்றவங்களோட குற்றம் இல்ல, ஏமாறுவர்களின் கூட்டம். அப்ப நீங்க வாஸ்து கன்சல்டன் ஒரு நல்ல ஆள் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது நீங்க தான் வந்து நல்லா ஸ்டடி பண்ணி யார் கரெக்ட், அவங்களுடைய கேஸ் ஸ்டடிஸ் எவ்வளோ, அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். இதுல இப்போ நான் சொல்றேன், நான் சொல்றது சரி, இன்னொருத்தவங்க சொல்றது தவறுன்னு நான் சொல்லல. முடிவு நீங்க எடுக்கிறதா இருக்கட்டும், அது நல்ல முடிவா இருக்கும்னு நான் நம்புறேன். சிறப்பா சொன்னீங்க சார். ஆனா இப்ப வந்து வாஸ்து பிரகாரம் பக்காவா வீடு கட்டுறாங்கனாக்க நிச்சயமா அவங்களுக்கு வந்து 100% சக்சஸ் கிடைக்குமா? கட்டுற எல்லாருக்குமே கிடைக்குமா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் 100% வார்த்தையை நான் யூஸ் பண்ண விரும்பல. வாஸ்துபடி கட்டுறாங்க அப்படின்னும் போது 70% தான் வாஸ்துபடி கட்ட முடியும். என்னதான் வந்து டாப் கிளாஸ் டாப் நாட்ச் வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு நீங்க பண்ணாலும், ஏன்னா டாய்லெட் பாத்ரூம் ஸ்டேர் கேஸ் ரெண்டு விஷயம் வந்தாலே அந்த வீட்டுல வாஸ்துன்றது ஒரு 30 மார்க் எடுத்துடலாம். சோ அந்த 70%க்கு பாத்தீங்கன்னா ஒரு 95% நல்லா இருக்காங்க. மிச்சம் 5% யாரும் நல்லா இல்லைன்னா இந்த வட்டி தொழில் பண்ணிட்டு வீடு கட்டுறவங்க, லஞ்ச பணத்துல வாங்கி வீடு கட்டுறவங்க, மக்களை ஏமாற்றி வீடு கட்டுறவங்க, அடுத்தவர்கள் சொத்தை அபகரித்து வீடு கட்டுறவங்க, கோவில் நிலத்துல வந்து அபகரித்து வீடு கட்டுறவங்க, அப்புறம் வந்து அக்கா தங்க அண்ணன் தம்பிக்கு வந்து துரோகம் பண்றவங்க, அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவங்க, இவங்களுக்கெல்லாம் வாஸ்து வேலை பார்க்காது. அப்ப எப்படி ஒரு வாஸ்து ரூல் சொல்ற ரூல் வந்து பீப்புளுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்க்குமானா அதுதான் வந்து இந்த இயற்கையோட மிகப்பெரிய வந்து ஒரு சூட்சுமம். இந்த சூட்சுமம் தான் வந்து நீங்க எல்லாருமே புரிஞ்சிக்க முடியலனா கூட புரிஞ்சிக்க முயற்சிக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை. ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மூர்த்தி பேசுறேன் மேடம். மூர்த்தி சார் சொல்லுங்க சார், பேசுங்க. மூர்த்தி சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் நேட்டிவ் பிளேஸ் வந்து வந்தாச்சு பார்த்து ஒரு வில்லேஜ் சார். ஆக்சுவலா என்னன்னாக்கா, நான் வீடு வந்து பழைய வீடு இருக்கு சார், தெற்கு பார்த்த வசதி இருக்கு. பட் அதுல என்னதான் நாங்க வேலை செஞ்சு வருமானம் சம்பாதிச்சாலும் வந்து வீடு ரன் பண்ண முடியல, ஃபேமிலி ஒரு டெவலப்மெண்ட் ரன் பண்ண முடியல, அப்படியே இருக்கிறது ரொம்ப லோயஸ்ட் கிரேடுக்கே போயிட்டே இருக்கு. சரி, அது என்ன ஸ்டேட்டஸ் ஒண்ணும் புரியல சார். அட்ரஸ் சொல்லிட்டா சார். மூர்த்தி, இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன் மூர்த்தி. நீங்க நல்லா ஸ்பீடா பேசுறீங்க, நல்லா தெளிவா பேசுறீங்க. அதுக்கு என்னுடைய முதல்ல எனக்கு பாராட்டுகள் உங்களுக்கு. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கரெக்டா சொல்லணும். இனிமேல் நீங்க அதை பண்ணணும். இப்போ லைஃப்ல நிறைய கஷ்டங்கள்ன்ற ஒரு விஷயத்தோட நீங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசுறீங்க. உங்களுக்கு நான் அது உங்களோட லைஃப்ல சின்ன மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு டெஸ்ட் நான் சொல்றேன். என்னன்னா, டெய்லி 10 நிமிஷம் கண்ணை கட்டிக்கிட்டு, நல்லா கருப்பு துணியோ இல்ல மஞ்சள் துணியோ கட்டிக்கிட்டு 10 நிமிஷம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நடந்து பாருங்க. சரிங்களா? அப்போ கண்ணு இல்லாதவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு புரியும் போது, கண்ணு இருக்கிறவங்க நம்ம எவ்வளவு நல்லா இருக்குன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த சின்ன பாசிட்டிவ் வந்து பெரிய பாசிட்டிவ் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடகிழக்கும் ப்ராப்ளம். நீங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ முடியும். உங்களுக்கு கோவில் அப்படின்னு சொன்னா சமயபுரம் மாரியம்மன் ஒரு உகந்த கோவில். நீங்க அது செவ்வாய்க்கிழமை போறீங்கன்னா அந்த கோவில்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் கிடைக்கும். வாஸ்து உண்மை, வாஸ்துல பரிகாரம் கிடையாது. நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் நீங்க ஆண்டாள் வாஸ்து தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு உங்க ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன் மூர்த்தி. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.
இறைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. சார், பணம் அப்படிங்கிற ஒன்றை தேடிதான் எல்லா மனிதர்களுமே ஓடுறாங்க. லைஃப் இஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பணத்தை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் சொல்லுங்க சார். நீங்க ஏற்கனவே இதை சொல்லிருக்கீங்கல்ல, ரேஸ்ன்னு சொல்ற விஷயம். ரேஸ்ல நம்ம வெற்றி பெறணும்னா கண்டிப்பா கிரேஸ் வேணும். இந்த ஜின்றது தான் அந்த கார்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிரேஸ் வேணும். ரேஸ்ல வெற்றி பெற்று நீங்க பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னா அந்த கடவுளை நம்புங்கன்றது ஒரு விஷயம். பட் பணத்தை ஈர்க்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது, அற்புதமான விஷயம், எல்லாராலுமே பின்பற்ற முடியக்கூடிய விஷயம்ன்றதை நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து ப்ரூவனான விஷயம். இந்த வழிமுறையை பின்பற்றினா பணம் ஈர்க்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டான டைம் ஆகலாம், ஆனா நிரந்தரமான மிக பிரம்மாண்டமான வருவாயை இதன் மூலம் ஈட்ட முடியும். அதோட அந்த ஸ்லோகம், அந்த மந்திர சொல், அப்படி அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க லைஃப்ல பணத்தை ஈர்க்க நிறைய பிரயாணப்பட வேண்டும். பிரயாணப்படணும்னா நம்ம ஃபேமிலியோட, அது நம்ம பொதுவா என்ன பண்ணோம்னா, பணம் வந்தனா சொத்துக்கள் வாங்கி குவிக்கிறது, வீடுகள் வாங்கி குவிக்கிறது, நிலபுலன்கள், தங்கம் பணமா வச்சிருக்கிறது போன்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது போன்ற விஷயங்களை பண்ணி குழந்தைகளை சோம்பேறியாக ஆக்கக்கூடாது. அதற்கு பதில் நிறைய குழந்தைகளோட நிறைய டிராவல் பண்ணுங்க, நிறைய நாடுகளுக்கு போங்க. நிறைய நம்ம இந்தியாவிலே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது ஆன்மீகம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், முழுக்க ஆன்மீகன்றது தவறு. நிறைய பேர்கிட்ட பேசுங்க, நிறைய கண்டுபிடிங்கள். அப்போ என்ன விஷயம் இதுல நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு பிரயாணப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வீங்க. உங்கள் குடும்பம் அடுத்த தளத்துக்கு பிரயாணப்படணும், அடுத்த தளத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பயணிக்கிற தூரம் தான் அதை தீர்மானிக்கும். எவன் ஒருவன் ஜாஸ்தியாக பயணிக்கின்றானோ அவனுக்கு வந்து புத்தகமே படிக்க தேவையில்லை, எந்த புத்தகமே படிக்க தேவையில்லை. காரணம், ஒரு காலகட்டத்தில் அவன் வாழ்க்கையே ஒரு புத்தகமாக, மற்றவர்கள் விரும்பி படிக்கும் புத்தகமாக மாறி போகின்றது. அனுபவபூர்வமான, யதார்த்தமான, 100% சத்தியமான, பவித்திரமான உண்மை. அப்போ தயவு செய்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. இந்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை நீங்க சேர்த்து வைத்து உங்களுக்கு முடிந்த தூரம் வரைக்கும் நீங்க வந்து பிரயாணப்படும் போது, அடுத்த பிரயாணத்துக்கு இதை விட 10 மடங்கு பணத்தை அந்த பணம் கொண்டு வந்து கொடுத்துருன்றதுதான் உண்மை. பிரயாணப்பட யார் ஆசைப்படுறாங்களோ, ஆசைப்பட்டுட்டாலே பணத்தை அவங்களால உடனடியாக ஈர்க்க முடியுன்றது என்னுடைய அனுபவபூர்வமான ஆராய்ச்சி முடிவு. சிறப்பா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், ராஜேந்திரன் மேடம். சொல்லுங்க சார், சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சார் என் பேர் ராஜேந்திரன் சார், பேசுறேன் சார். உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன். சார் இந்த வந்து தண்ணி முறையில வாசல் வைக்கலாமா சார்? கன்னி முறையில வைக்கலாமான்னு கேக்குறீங்க. நான் உங்களை திருப்பி கேட்கிறேன் ராஜேந்திரன், வைக்கலாமான்னு கேக்குறேன். எனக்கு தெரியல சார். இல்ல அது எப்படி அப்ப கன்னி முறை இல்ல தெரியலன்னு சொல்லிட்டு எப்படி கன்னி முறையில வைக்கலாமான்னு கேக்குறீங்க? இல்ல சார், எனக்கு சொன்னா அந்த தெற்கு பார்த்த வீடு சார். இல்ல சார், அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதாவது நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறீங்க. அந்த கன்னி முறையில வாசல் வைக்கிறது தவறு சார். சோ அதை அவாய்ட் பண்ணீங்க நீங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி ராஜேந்திரன், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என் பேர் மோகனவேல். எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை மேடம். சொல்லுங்க சார், சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? மோகனவேல் சார், சென்னை. முகமது அலி. மோகனவேல். மோகனவேல். சொல்லுங்க மோகனவேல். வணக்கம் சார். நீங்க போன் ரெக்கார்ட் பண்றீங்களா? ஆமா சார். டிஸ்டர்பிங்கா இருக்கு, சொல்லுங்க. இல்ல சார், நான் வீடு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது சார். வீடு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. உங்க வீடு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு இப்ப உங்க வீடு? ஆமா. சரி, நாங்க இருக்கிற வீடு சரியா இல்லையா? ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. பட் எனிவே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தானே இந்த நம்ம நேயர்ட்ட. என்னன்னா, ஒரு எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணும்போது இல்ல போன்ல ஸ்பீக்கர்ல போட்டு பேசும்போது, நான் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லணும். அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி. வித்தவுட் பர்மிஷன் ரெக்கார்ட், அவரோட போனா இருந்தா கூட. அப்போ இவர்கிட்ட கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இவரோட ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணிக்கணும். வீடு மேல குறை சொல்றது பிரயோஜனம் கிடையாது. இவரோட ப்ராப்ளம் தென்மேற்கும் வடகிழக்கும் கிழக்கும் ப்ராப்ளம். இவர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு ரெகுலரா போனார்னா இவருக்கு மாற்றம் ஏற்படும். வீடை மாற்றக்கூடிய அளவுக்கு பணமும் அதற்கான ஒரு மனநிலையும் ஏற்படுன்றது என்னுடைய கருத்து. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு எங்களுக்கான வாஸ்து டிப் என்ன சொல்ல போறீங்க சார்? எனக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளதான் ஒரு கிளைண்ட் அறிமுகமாகறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க.
அந்த வீட்டில இருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்றாப்புல ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி எங்க சித்தப்பா பையன் இறந்து போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரோட கசின் சிஸ்டர் அக்கா அப்புறம் அண்ணெல்லாம் வந்து 9 மணி நேரம் அழுதாங்க. அந்த பையன் கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆச்சு, மனைவி கூட 2 மாதம் கர்ப்பமாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அவர் அந்த விவரித்த விதம் எனக்கு, நான் அவ்வளவு சீக்கிரம் அழமாட்டேன். எங்க அப்பா மரணத்துக்கே கூட நான் பெரிய லெவலில் கண்டிஷன் இல்லை. ஏன்னா அது மாதிரி எங்க அப்பா என்னை வந்து வளர்த்துருந்தாங்க அற்புதமாக. இந்த பையன் சொன்னப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, அது ரொம்ப என் கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் வந்துடுச்சு. அந்த கண்ணீர் அதோட விளைவுன்னு தான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம். இது ஏன் இந்த மரணம் ஏற்படுறதுக்கு வாஸ்துவா விதியா கர்மான்றதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டா கூட, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னா, இந்த கண் திருஷ்டின்ற ஒரு விஷயம் எதற்குமே கட்டுக்குள் வராது, லேசில் அடக்க முடியாது. இது ஒரு 16 வகையான கண் திருஷ்டிகள் உண்டு. அதுல ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் வந்து கண் திருஷ்டி தான். இந்த 16 திருஷ்டிகளே மோசமானது கண் திருஷ்டினா, அப்ப நம்ம எப்படி வாழணும்? ரொம்ப அடக்கமாக வாழணும். என் வீடோட விலை 50 லட்சம் ரூபாய் தான். நான் எனக்கு 1 கோடி ரூபாய் கார் வாங்க முடியும்னா, நான் வாங்கினா நான் அடிபட்டு போயிடுவேன். அப்போ அந்த இடம் எப்படி இருக்க, சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு அடங்கி வாழ்ந்தால்தான் நம்ம வந்து இந்த கண் திருஷ்டி இல்லாமல் இருக்க முடியும். ஸோ சிறுக கட்டி பெருக வாழ், பிறர் கண்ணில் பட்டு வாழக்கூடாது, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுலாம் சொல்றாங்கன்னா, அப்போ அந்த கண் திருஷ்டி இல்லாமல் வாழ கத்துக்குங்க. கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த வெண்பூசணி வந்து சாலட் மாதிரி சாப்பிடுங்க. எலுமிச்சை வந்து தலையில தேய்ச்சி விடுறது ரொம்ப நல்லது. எலுமிச்சை வந்து உப்பு போட்டு எலுமிச்சை ஜூஸ் சாப்பிடுறது நல்லது. எல்லாத்துக்கும் மேலாக உப்பையும் மஞ்சளையும் சுவாசிக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் கண் திருஷ்டிக்கான பரிகாரங்களாக என்னுடைய வாஸ்து ஆராய்ச்சி வந்து நாங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடித்த விஷயம். ட்ரை பண்ணி பாருங்க. சோ இன்னொரு மரணம் இது போன்ற ஏற்படக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரொம்பவே பயனுள்ள தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. பேர் சண்முகம். சண்முகம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஈரோடு. சொல்லுங்க சார், பேசுங்க சார். சண்முகம் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வடக்கு வார்த்தை சார். சரிங்க சார். அது கொஞ்சம் நம்ப இதா இருக்குதுங்க. ஒரு 23 அடி காலி இடம் முன்னால போட்டிருக்குதுங்க. சரிங்க சார். அது நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. அதான் சண்முகம் சார், நீங்க ஒரு அற்புதமான பேர் வச்சிருக்கீங்க. இந்த சண்முகம்ன்றது ஒரு பிரம்மாண்டமான பவர்ஃபுல்லான நேம் சார். என்னோட பையனோட பேரும் அதுதான். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். லைஃப்ல வந்து இந்த கஷ்டம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கடி நீங்க வந்து உபயோகப்படுத்தாதீங்க சார். கஷ்டம்ன்றது அப்புறம் நிரந்தரம் ஆயிடும். உங்களுக்கு கடவுள் வந்து இப்ப நீங்க கண்முழித்திருக்கீங்க, இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம், நல்ல சகுனமா எடுத்துங்க சார். நான் கூட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா சார்? ஹலோ, சொல்லுங்க சார். சார், உங்க வீட்டுல அந்த பட்டு புடவை எல்லாம் ஜாஸ்தி வச்சிருக்காங்களா? உங்க மனைவி கல்யாண பட்டு புடவைங்களா? 2-3 இருக்கு. அந்த பட்டு புடவை வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு 96 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த பட்டு புடவை எடுத்து கட்ட சொல்லுங்க. அது அப்படியே வச்சபடி இருக்கக்கூடாது சார். 2வது விஷயம், உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு தான் ப்ராப்ளம் சார். இவ்வளோ ஸ்லோவா இருக்கக்கூடாது. நீங்க உங்க வடமேற்கு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணீங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நீங்க சித்தோட ஈரோட்ல இருந்து பேசலாம் சொல்றேன். இந்த காடு அனுமந்தராய சாமி வந்து தாராபுரத்துல இருக்கு. மிக அற்புதமான ஆஞ்சநேயர் கோயில். அது மஸ்ட் விசிட் சார். அந்த கோயிலுக்கு போங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். சண்முகம், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். யார் பேசுறீங்க? ஹலோ சார், யார் பேசுறீங்க? பெயர் சொல்லுங்க. என் பேர் வீரபாண்டியனுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? குளத்தூர். சொல்லுங்க சார், பேசுங்க சார். வீரபாண்டியன் சார், வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். இப்போ எங்க வீடு வந்து கிழக்காம இருக்குது சார். அது என் பேருக்கு பொருந்துங்களா? உங்க பேருக்கும் உங்க வீடு பொருந்துமா? இப்ப யார் இல்ல, பேருக்கும் வீட்டுக்கும் பொருத்தன்றது யார் சொன்னது? இல்ல, எனக்கு இருக்க நஷ்டம் இல்ல, பேக்கா வந்துகிட்டு இருக்குது. எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்போ வந்து தயவு செய்து வந்து நீங்க மனிதர்களை கடவுளாக ஆக்காதீங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்கன்னா வந்து எதுக்கு வந்து இந்த கேள்வியே கேட்டுக்கூடாது. இது மிக தவறான கேள்வி சார். அந்த பேருக்கும் வீட்டு வாசலுக்கும் நட்சத்திரத்துக்கும் திதிகளுக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த வாசல் தான் சரின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தவறு. நீங்க நல்லா வாழ்றீங்க வீரபாண்டியன். இந்த நல்ல வாழ்க்கை மேலும் நல்லா இருக்கணும்னா அப்ப சந்தேகத்தோட எந்த விஷயத்தையும் அணுகாதீங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த சந்தேகன்றது வந்து வாய்மொழி வடமேற்கு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல கோயில் ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி நேரம் கிடைக்கும் போது செவ்வாய்க்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ போங்க. இன்னும் நல்ல மாற்றம் ஏற்படும். அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க.
என் பேர் சசிகலா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சசிகலா? சென்னையில இருந்தா மேடம் பேசுறோம். சொல்லுங்க சார், பேசுங்க. அம்மா சசிகலா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வணக்கம் சார். சார் என்னோட வீடு இடம் வந்து சவுத் ஈஸ்ட் வளர்ந்துருக்கு, அப்படி இருக்கலாமா? பழைய வீடு இருக்கு, ஆனா சவுத் ஈஸ்ட் வளர்ந்துருக்கு, அங்க ஒரு கிணறு இருக்கு. சரிம்மா, சவுத் ஈஸ்ட்ல கிணறு வரக்கூடாதுமா. யாரும் சொல்லிருக்காங்களா வரலாமா வரக்கூடாதான்ட்டு? இல்ல, இன்னும் அதை பத்தி எதுவுமே பாக்கல. அது மிகப்பெரிய தவறுமா. நீங்க இந்த ப்ரோக்ராம் ரெகுலரா பாருங்க. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கிணற வந்து மூடுறதுலாம் பாவமா, பால் ஊத்தி மூடணுமாலாம் யோசிக்காம கிணற யாருமே கன்சல்ட் பண்ணா கண்ணை மூடிட்டு மூடுங்க. வடகிழக்குல போர் போடுங்க, நல்ல தண்ணி கிடைக்கும். அந்த தென்கிழக்கு வந்து கிணறுன்றது வந்து பொதுவாக தற்கொலை உணர்வையும் ஒரு 4-5 ப்ராப்ளம் இருக்குமா. நான் நெகட்டிவா சொல்ல விரும்பல. ஒரு 4-5 இஷ்யூஸ், மெயின் இஷ்யூஸ் உண்டாக்குமா. உங்க வீட்டுல பெண்கள் ஜாஸ்தியா இருக்காங்களாமா சசிகலா? என்னமா இணைப்புல இல்ல சார். ஹலோ, இன்னும் இணைப்புல இல்ல அவங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணணும் சார்? இல்ல, அதை கட் பண்ணி விட்டுணுமா. இதுக்கு வந்து இந்த தகடுகள் வைக்கிறதுலாம் விஷயம் இல்ல, இந்த காப்பர் கம்பி வைக்கிறது அதெல்லாம் விஷயம் இல்ல. அந்த இடத்தை கட் பண்ணி விட்டுட்டு வீடை சதுரம் செவ்வகமா அமைத்து வாழ்ந்தாங்கன்னா நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஓகே, அழைப்பிற்கு நன்றி. சார் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கினோம். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாஸ்து டிப்ஸா முக்கியமா கண் திருஷ்டி, இதற்கு எளிய முறை டிப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். மிக்க நன்றி. ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த திங்கள், வரும் திங்கள் காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.